بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கக்கூடிய இந்த தினம் ஒரு தகவலின் மூலியமாக பல்வேறு விதமான நன்மையான தகவல்களை நாம தெரிந்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஒரு அம்சமாக இன்று படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை பறைசாற்றும் விதமாக உலகத்தில பல்வேறு விதமான பொருள்களை இந்த உலகத்தில படைத்திருக்கின்றான். அதில குறிப்பாக 88வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உலகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா, அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா 88வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தில் கேள்வி எழுப்புகின்றான். இந்த ஒட்டகத்தினுடைய படைப்பு என்பது அதனுடைய உறுப்புகளாக எடுத்துக்கொண்டாலும், அதனுடைய வடிவமைப்பை எடுத்துக்கொண்டாலும், அது வாழுகின்ற முறைகளை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு விதமான அற்புதங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாகவே ஒட்டகம் பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. மனுஷனுக்கு யதார்த்தமாக 37 டிகிரி வெப்பத்தை தான் தாங்கக்கூடிய அளவுக்கு உடல்நிலை இருக்கு. ஆனா ஒட்டகத்தை பொறுத்தவரையிலையும் அது 42 இருந்து 50 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒன்றாக அதனுடைய உடல் அமைப்பு இருக்கு. அதிலும் குறிப்பாக 42 டிகிரிக்கு மேல போனாதான் அதுக்கு வியர்க்கவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வியர்க்கவே வியர்க்காது. நமக்கு ஒரு 37 டிகிரி தாண்டி சொன்னா உடம்புல இருந்த வேர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் அது குறிப்பிட்ட அந்த வெப்பநிலையை தாண்டும் போதுதான் ஒட்டகத்துக்கு வேர்க்கவே ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒன்றாக ஒட்டகம் படைக்கப்பட்டுள்ளது. அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டகம் ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட 137 லிட்டர் தண்ணீரை ஒரே சமயத்துல குடிச்சுக்கும். ஏன் இந்த மாதிரி குடிக்குது என்று சொன்னால், பாலைவனத்துல தொடர்ச்சியாக தண்ணி கிடைக்காது. பல 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கிராமங்கள் தென்படும் அல்லது நீர்நிலைகள் இருக்கும். அதன் காரணத்தினால் ஒரே சமயத்தில் 137 லிட்டரை குடிக்கக்கூடிய அளவுக்கு கொள்ளளவு ஒட்டகத்தில் இருக்கு. இப்படி குடிக்கக்கூடிய தண்ணீர் என்ன ஆகும் என்று சொன்னால், அற்புதமான முறையில உலகத்துல எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு வடிவமைப்பை அல்லாஹு தஆலா இந்த ஒட்டகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய உடலில இரத்த சிவப்பணுக்கள் எல்லாம் வட்ட வடிவத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த ஒட்டகத்திற்கு இரத்த சிவப்பணுக்களை முட்டை வடிவத்தில் இருக்கும், ஓவல் ஷேப்ல இருக்கும். இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிற காரணத்தினால ஒட்டகம் தண்ணி குடிக்கும் பொழுது அதனுடைய இரத்த சிவப்பணுக்கள் சாதாரண நிலையில இருந்து 200 மடங்கு பெருசாயிருமா. இரத்த சிவப்பணுக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய இரத்த சிவப்பணுக்கள் தண்ணி குடித்த பிறகு 200 மடங்கு பெரிதாகி அவருக்கு குடிக்கக்கூடிய தண்ணியில ஒரு பெரும்பகுதி இரத்த சிவப்பணுக்களில சேமித்து வைக்கப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்க சொன்னா ஒட்டகத்துடைய திமில் இருக்கும்ல, முதுகுக்கு மேல இருக்கக்கூடிய திமில் போன்ற பகுதிகளில குடிக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யும் சொன்னா கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி அது அங்க கொழுப்பாக சேமித்து வைக்கப்படுகின்றது. நமக்கு ஒரு இரைப்பை இருக்கு, ஆனால் ஒட்டகத்துக்கு 3 இரைப்பை இருக்கு. அதுல முதல் 2 இரைப்பைகளில தண்ணீரை மட்டும் சேமித்து வைக்கக்கூடிய சிறப்பான செல்களை கொண்ட வடிவமைப்பு இருக்குது. இதை தாண்டி ஒட்டகத்துடைய தசைகள் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரத்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பில் அதனுடைய தசை அமைப்பும் இருக்குது. இப்படி குடிச்ச 137 லிட்டர் தண்ணி என்ன செஞ்சுக்கும், எங்கெங்கெல்லாம் சேமித்து வைக்க முடியுமோ எல்லா பகுதியிலும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒட்டகம் சிறப்பான முறையில செய்துவிடும். அந்த திமிலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது உயரமே ஏறத்தாழ 1 இருந்து 1.25 அடி உயரம் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல. இப்படி இருக்கிற காரணத்தினால் அடிக்கக்கூடிய கொடுமையான வெயில்கள் அந்த திமிலில பட்டு ஒட்டகத்தினுடைய உடல்நில வெயில் படாத மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசத்தை இந்த திமில் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு கால் பயணத்தின் பொழுது அதிகமான தண்ணீர் விரயம் ஏற்பட்டு தண்ணீரம் காலியாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒட்டகத்துல அந்த திமில கொழுப்பா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கொழுப்புடைய அளவு மட்டுமே ஏறக்குறைய 45 கிலோ இருக்குமா. அப்ப தண்ணி காலியாகும் போது என்ன செய்யும், அந்த கொழுப்பை கரைய வைத்துக் கொண்டு அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை காற்றில இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு சேர்த்து தண்ணியை திருப்பி உருவாக்கிக்குமா. சுப்ஹானல்லாஹ். தண்ணிய ஒட்டகம் என்ன செய்யுமா, ஏற்கனவே குடிச்ச தண்ணியை கொழுப்பா வாத்துச்சுல, அந்த கொழுப்போடு பயணம் செய்யும். இப்ப பயணம் செய்யும் பொழுது எப்படி இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையும்ல. அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறம் வேணுன்ற தண்ணி என்ன செய்யறான், கொழுப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்து காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிச்சு
ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியை புதுசா என்ன செய்யுமா ஒட்டகம் உருவாக்கிக்கும். அதுக்கு தேவையான சக்தியும் அந்த கொழுப்புல இருந்து எடுத்துக்கும். பாருங்க இவ்வளவு பெரிய வல்லமை அல்லாஹ் தஆலா வந்து அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்கா அதோடைய சிறுநீரகம் இருக்குதே ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு இளநீ குடிச்சீங்கன்னு வைங்களேன், 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஒண்ணு சிறுநீர் கழிக்காம இருக்க முடியாது. நம்முடைய சிறுநீருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப 137 லிட்டரு தண்ணியை குடிக்கக்கூடிய அது ஒண்ணு, குடிச்சதெல்லாம் அப்படியே நேரா சிறுநீர் வழியா வெளியே போறது இல்ல. எந்த அளவுக்கு தண்ணியை உள்ளக்க தேக்க முடியுமோ தேக்கி ரொம்ப கழிவுகளை எல்லாம் சேர்த்து தானே செய்யும் அந்த சிறுநீரை வெளியே அனுப்பும். அந்த கழிவுகளிலே கூட மருத்துவ குணமுடையதாக அந்த சிறுநீர்ல ஒட்டகத்துடைய சிறுநீர் இருக்குல்ல, அந்த சிறுநீரில மனிதனுடைய நோய்களை சில வகையான நோய்களை போக்கக்கூடிய மருத்துவ குணம் கூட சிறுநீர்ல இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு வலுவான சிறுநீரகம் ஒட்டகத்துக்கு இருக்கு. அதே மாதிரி ஒட்டகத்துடைய குடலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா பொருளையும் டைஜஸ்ட் பண்ணும். நம்ம ஒட்டகத்தை இது வரைக்கும் நம்ம இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட என்ன நினைச்சோம்னா இது ஆடு மாடு மாதிரி அந்த மாதிரி செடி கொடியை தின்னக்கூடிய ஒரு பிராணி, புள்ளிகளை தின்னக்கூடிய ஒரு பிராணி நினைச்சோம். ஆனா ஒட்டகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு? அது சைவத்தையும் சாப்பிடும் அசைவத்தையும் சாப்பிடும். அது மீன் கீழே கருவாடு எதுவா இருந்தாலும் தின்னக்கூடிய அளவுக்கு சைவம் அசைவம் எதுவா இருந்தாலும், தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணி எதுவா இருந்தாலும், செடி முள்ளு செடியா கள்ளி செடி எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே திங்கக்கூடிய ஒரு அனைத்துமையாக அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டகத்தை ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்? பாலைவனத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டதான் உயிர் வாழ முடியும். புளி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிற மாதிரியான கொள்கையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது உயிர் வாழ முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சிருக்கிறான், என்ன கிடைச்சாலும் தின்னக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டகத்துடைய அந்த குடல் அமைப்பை வைத்து அதை அப்படின்னு செஞ்சிடும் ஜீரணிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டகத்துடைய உதடு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னா பாலைவனத்துல முளைக்கக்கூடிய செடிகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா முட்களுடையதாகத்தான் இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல விளையக்கூடிய செடிகள்ல முள்ளு வந்து பெருசு பெருசா இருக்கும். அந்த முள்ள வந்து ஒட்டகம் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா முள்ளு உடைஞ்சிரும். நமக்கு சின்ன லேசான முள்ளு நம்முடைய உதட்டுல குத்துனா நமக்கு ரத்தம் வந்துரும்ல. ஆனால் ஒட்டகத்துடைய உதட்டில முள்ளு குத்துனா முள்ளு உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு தடிமனான ஒரு உதடை அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துக்கு கொடுத்திருக்கிறத நாம பாக்குறோம். இது ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது. அடுத்து பாத்தீங்க சொன்னா பாலைவனத்துல ஒட்டகம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு சொன்னா பாலைவன புயல் தான். பாலைவனத்துல என்ன செய்யும், இங்க மழை பெய்யறது எப்படி பிரச்சனையோ அந்த மாதிரி பாலைவனத்துல என்ன செய்யும், மழை அளவுக்கு அப்படியே கடுமையான மண் என்ன செய்யும் புயலோடு சேர்ந்து அடிக்கும். அந்த நேரத்துல மனுஷனே கதி கலங்கி போயிடுவான். அந்த நேரத்தில் இந்த ஒட்டகம் என்ன செய்யும், அது கண்ணுல மண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அற்புதமா அமைச்சிருக்கான். கண்ணு இருக்கும், திறந்த மேனிக்கே இருக்கும். ஆனால் அதுல இமைகள் மூடிக்கிடுச்சுன்னு சொன்னா மூடின இமைகள் வழியா பார்க்கக்கூடிய அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம கண்ணை மூடிட்டோம்னா ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரியாது. இப்ப கண்ணை மூடினா ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஆனா ஒட்டகம் கண்ணை மூடிக்கிடுச்சுன்னு சொன்னா மூடின இந்த இமைகள் வழியாக பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் இமைகள், கண்ணுல மண்ணும் படாது பார்வையும் தெரியும். அது பாட்டுக்கு என்ன செய்யும், கண்ணை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், மண்ணும் படாது கண்ணுக்குள்ள. இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா ஒட்டகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறத நாம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா அதோடைய கால அமைப்பு இருக்குதே அது ரொம்ப பெரிய அற்புதம். பெரும்பாலான உயிரினங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு வளைவு தான் இருக்கும். இப்ப நமக்கு எடுத்துக்கங்க, 2 வளைவு தான் இருக்கு. ஒன்னு முட்டுக்கால் மூட்டு, இன்னொன்னு காலுடைய கடைசியில இருக்கக்கூடிய இணைப்பு மூட்டு, 2 தானே இருக்குது. ஆனா ஒட்டகத்துக்கு 3 ஜாயிண்ட் இருக்கும் கால்ல, 3 வளைவுகள். அந்த 3 வளைவு இருக்கிற காரணத்தினாலதான் அதோட பாலைவன மண்ணில கால புதஞ்சி இலகுவாக எடுத்து போவதற்குண்டான வசதி இந்த 3 மடங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்படுது. அதே மாதிரி பாதத்துடைய அமைப்பு இருக்குது, அது பாத்தீங்க சொன்னா அடியில பஞ்சு மாதிரி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். ஏன் இந்த பஞ்சு மாதிரி? ஒட்டகத்தோட எடையே ஏற்கனவே ஒரு 700-800 கிலோ இருக்கும். அதுல ஒரு 200-300 கிலோ எடையில 2-3 பேர் உட்காராங்கன்னு வைங்களேன், ஏறத்தாழ 1000 கிலோ வெயிட். மண்ணுக்குள்ள போய் உட்கார்ந்தா என்ன ஆகும், காலு மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும்ல, நடக்க முடியாதுல்ல. அப்ப மண்ணுக்குள்ள புதையாம இருக்கணும்னு சொன்னா பனி பிரதேசங்களை நடக்கிறதுக்கு இந்த ஸ்னோ ஷூ மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, நெத்துன்னு, அந்த மாதிரி அந்த ஒட்டகத்துடைய பாதத்தை பார்த்தோம்னு சொன்னா மிருதுவா இருக்கிற காரணத்தினால் அது பாலைவன மண்ணுக்குள்ள புதையாது. சரி, மிருதுவா இருக்கிற காரணத்தினால மண்ணு மட்டுமா இருக்கு, அப்புறம் மலைகள் கரடு முரணான பாதைகளும் பாலைவனத்துல வரும்ல. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மெத்தன பகுதி இருக்கு,
ஆனா கல்லு முள்ளு குத்துனா கூட அந்த கால் பாதிக்காத வகையில ரப்பர் மாதிரி அந்த வகையிலே அல்லாஹ் செஞ்சிருக்கான். அது இரட்டை பாதுகாப்பு முறையை அந்த காலுக்கு கொடுத்திருக்கிறத பாக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டகத்துல ஒவ்வொரு பார்ட்ஸுமே அற்புதம் தான். ஒட்டகத்துடைய மூக்கு இருக்குதுல, கண்ணுல மண்ணு பட்டாக்கா கண்ணு பாதிக்குன்னு சொல்லி கண்ணுல மூடி வந்துருச்சு. இப்ப மூக்குல மண்ணு போயிரும்ல, அதுக்கு அற்புதமா அல்லாஹ்வுத்தாலா எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, மூக்குலயும் ஆட்டோமேட்டிக்கா பாலைவனத்துல மண்ணு ஜாஸ்தி ஆச்சுன்னா மூடக்கூடிய வகையில தனியா மூடி இருக்குதான். சுப்ஹானல்லாஹ். மூக்கு என்ன செஞ்சுக்குமா, அது அந்த தூசி மண்ணு போகாத அளவுக்கு தானாக அது மூடிக்கொள்ளக்கூடிய வகையில அந்த மூக்குடைய அமைப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே சமயத்துல அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வெயில் இருக்குதுல, அந்த கொடூரத்தோட அந்த உஷ்ணத்தோடு சுவாசிச்சோன்னு சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கும்ல, அதன் காரணத்தினால சுவாச அமைப்பு மூக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுக்கு உள்ள போகக்கூடிய காத்து வெப்பமான காத்தா உள்ளக்க போனா கூட அந்த மூக்கு அமைப்பு அது குளிரான காத்தாக மாற்றி உள்ள அனுப்பக்கூடிய வகையில ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல சூடான காத்து உள்ள போச்சுன்னு வைங்களேன், அந்த மூக்கு என்ன செய்யும், அதை அப்படியே அனுப்பாம கொஞ்சம் வெயில குறைச்சி உள்ளக்க அனுப்பக்கூடிய வகையில ஒரு ஏசி மாதிரி அந்த மூக்கு செயல்படக்கூடிய வகையில அல்லாஹ்வுத்தாலா அற்புதமா அந்த மூக்கை படைத்திருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு படைப்பையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது. இந்த அற்புதங்களுக்கு எல்லாம் மேல பெரிய அற்புதம் என்ன, இவ்வளவு எல்லாம் வல்லமை படைத்த இந்த ஒட்டகத்தை ஒரு சாதாரண ஒரு சிறுவன் கூட செய்ய முடியும். ஏறி உட்கார்ந்து அவனுக்கு அந்த ஒரு சின்ன பையனுக்கு கூட வசப்படக்கூடிய வகையில அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை ஆக்கினானே, அதான் அற்புதம். மனுஷனை பார்த்து வேட்டையாடக்கூடிய மாதிரி ஆக்கியிருந்தான்னு சொன்னா இது எதுவுமே மனுஷனுக்கு பயன் இல்லாம போயிருக்கும். அப்படிதானேங்க? மனிதனுக்கு வசப்படக்கூடிய வகையில அந்த ஒட்டகத்தை ஆக்கி அதனுடைய பாலை குடிக்கக்கூடிய வகையில அதன் மேல் சுமந்து போகக்கூடிய வகையில பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாலைவன கப்பலாக அந்த ஒட்டகம் இல்லை என்று சொன்னால் அவன் அந்த உலகத்தை பாலைவனம் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் வாழவே இயலாது என்கின்ற அளவுக்கு அந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வுத்தாலா மனிதனுக்கு செஞ்சிருக்கான், பல்வேறு வகையில வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அப்ப இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா செய்திருக்கக்கூடிய பல அருள்கொடைகள்ல இதுவும் ஒண்ணு. இப்ப இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன, நான் சென்னையில இருக்கிறேன், நான் மதுரை திருச்சியில வசிக்கிறேன், எனக்கு எங்க ஒட்டகம் இருக்கு, நான் எங்க அதை போய் நினைச்சு பார்க்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. பாலைவன பகுதியில வசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்த ஒட்டகத்தை அற்புதமாக ஆக்கி தந்தானோ இன்ன பிற வாகனங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் உருவாக்கப்பட்டதுதான். ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு இருக்கக்கூடிய இரும்பு அது அல்லாஹ் தான் வானத்திலிருந்து இறக்கணும். அந்த காருக்கு போடக்கூடிய சக்கரத்தினுடைய லப்பரு அதை அல்லாஹ் தான் படைத்தான். அந்த காருக்காக போடக்கூடிய பெட்ரோல் அது அல்லாஹ் தான் பூமியிலிருந்து உற்பத்தி பண்ணி தரான். அந்த காரை உருவாக்குவதற்கான இன்ஜின் இருக்குல்ல, அதை ஒருத்தன் யோசிச்சு ரெடி பண்ணிருப்பான், அவனுக்கு சிந்திப்பதற்கு உண்டான மூளையை கொடுத்தது அல்லாஹ்வுத்தாலா தான். அந்த காருக்கு அந்த டயர் அல்லாஹ் கொடுத்தது, டயருக்குள்ள காத்து இருக்குது, அந்த காற்றை படைத்தது அல்லாஹ்வுத்தாலா தான். அப்ப அந்த கார் என்பது இருந்தாலும் சரி, ஒரு டூ வீலர் பைக்கா இருந்தாலும் சரி, சைக்கிளா இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதம் என்பதை விளங்கிக் கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அதனால்தான் அல்லாஹ் கேட்கிறான், அந்த ஒட்டகத்தை நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் அந்த கேள்வியை வைப்பதற்குண்டான காரணம் என்ன, இதை நீ பார்த்து செய், எனக்கு நன்றி செலுத்து, எப்படிலாம் உனக்கு அது வசப்படக்கூடிய வகையில அதை நான் படைச்சு தந்திருக்கிறேன், எப்படி அந்த காரை சொகுசா போற, எவ்வளவு வெயில் நேரத்தில் அதுல நீ அழகா ஏசியை போட்டுட்டு அந்த வெயில் பாதிக்காத வகையில நீ நடந்துக்கிற, அப்ப இப்படி எல்லாம் உனக்கு அற்புதமான முறையில பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கிறேனே, இதை பார்த்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கட்டளை இடுகின்றான். ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அற்புதமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை இன்றைய தினம் ஒரு தகவலாக கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்